இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தோல் வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. தீ, புண் மற்றும் விபத்துகளால் காயமடைந்தவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட வரிசை முறையில் சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த சீர்மிகு திட்டங்களால் பல்வேறு துறைகளில் நாட்டிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். அந்த வகையில் மற்றொரு சிறப்பம்சமாக நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை தங்கசாலையில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தோல் வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த வங்கியில் இயற்கை மரணம் மற்றும் மூளைச்சாவு அடையும் நோயாளிகளிடமிருந்து முதுகு, பின்னங்கால்கள் மற்றும் தொடைகளிலிருந்து தோல் எடுக்கப்பட்டு உரிய முறையில் சேகரித்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. தீக்காயம் மற்றும் பிற பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நோயாளிகளுக்கு தோல் வங்கியில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தோல் மூலம் உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு ஸ்கின் பேங்க் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இங்கே தான். இந்த ஸ்கின் பேங்க் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை வச்சு 30% மேலே ஸ்கின் இன்வால்மெண்ட் இருந்தாலும் தோலில் வரக்கூடிய கொப்பள வியாதிகளாக இருக்கலாம், தோலில் வரக்கூடிய ட்ரக் அலர்ஜியாக இருக்கலாம், தோலில் ஏற்படக்கூடிய பேர்ன்ஸாக இருக்கலாம், தோலில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆக்குபேஷனில் ஏதாவது பெரிய பாய்லர் இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு வரக்கூடிய பேர்ன்ஸாக இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்கின்னை எடுத்து கிராஃப்ட் பண்ணிடலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு தூக்கி நம்ம ஸ்கின்னு கிராஃப்ட் போட்டோம் அப்படின்னா 15 நாளைக்கு இந்த ஸ்கின் அப்படியே இருக்கும். கீழே அவங்களோட ஸ்கின் வளர்ந்து முடித்த உடனே இந்த ஸ்கின் உதிர்ந்துடும். தோல் வங்கியில் சேகரிக்கப்படும் தோல்கள் மருத்துவ சோதனைக்கு பின்னர் பதப்படுத்தப்பட்டு 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 5 வருடம் பாதுகாக்கப்படுகிறது. நோயாளிகளின் தேவைக்கேற்ப பதிவு செய்யப்பட்ட வரிசை முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தோல் செயலிழந்த நிலையில் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் இறப்பை தடுக்க தோல் அறுவை சிகிச்சை வழிவகை செய்கிறது. இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுறோம் பார்த்தீங்கன்னா பர்ன்ஸ் பேஷண்ட், அல்சர் பேஷண்ட், மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பேர் லைவ் டோனராக கொடுக்கலாம். இதை நாங்கள் எடுத்து 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணலாம். தேவையான மக்களுக்கு எங்கே இருந்தாலும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். HIV, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் தாக்கம் இல்லாத 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தோல் தானம் செய்யலாம். தீப்புண் ஏற்பட்ட நோயாளிகளுக்கு மிக விரைவில் மாற்று தோல் கிடைக்க இந்த புதிய வங்கி மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. தீக்காயம் ஏற்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு முழு பகுதியிலே தீக்காயம் இருந்ததுன்னா யூஸ்வலாக ஸ்கின் கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமான தீக்காயம் இருக்கிற உடலில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தோல் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் ஸ்கின் பேங்க்லேருந்து எடுத்து வைக்கிற ஸ்கின்னால் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக கிடைக்குது. இப்போ ஸ்கின் பேங்க் மூலமாக ஆர்டிஃபிஷியலாக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ஸ்கின் எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு வைக்கிறதுனால we are not creating any other wound. ஸோ இதோட ப்ராசஸ் பேஷண்ட் சைட்லேயும் பெனிஃபிட்டாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் தென் த நார்மல் ப்ராசஸ். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய முயற்சிகளால் நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள தோல் வங்கி நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஆர்த்தி.